நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கார்மூஸ் முழுமையாக திறக்கப்படாவிட்டால் சில நேரங்களில் ஈரானின் மின் நிலையங்களும் பாலங்களும் முழுமையாக இடிக்கப்படும் அப்படி சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தற்பொழுது உலகின் ஒரு அவாவாக அல்லது உலக மக்களின் வேண்டுதலாக பார்வையாக எழுந்து நிற்கின்றதையும் இது வயது வித்தியாசமின்றி சகல மக்களாலும் ஒரு ஏக்க நிலையில் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நிலையை அடைந்துள்ளதான காரணம் நாளை இரவு 8 மணி என்கின்ற ஒரு காலக்கெடுவை கொடுத்திருக்கின்றார்கள். அதை ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு செல்வோம் என்கின்றதையும் டொனால்ட் ட்ரம்ப் என்று கூறியிருக்கின்றார். இது உண்மையிலேயே ஒரு போர்க்குற்றம். அமெரிக்க ஜனாதிபதிகளிலேயே இவ்வாறாக ஒரு போர்க்குற்றத்தை அறிவித்தை செய்கின்ற முதல் ஜனாதிபதியாக கூட இவர் வரக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார் பல நூற்றுக்கணக்கானவர்கள் சென்றிருந்தார்கள் என்று. எனவே இது ஒரு தரையிறக்கு நடவடிக்கையாக அல்லது அமெரிக்கா ஒரு ஏமாற்றப்பட்ட நிலையில் சென்றதாகவோ அல்லது அமெரிக்கா சென்ற இடத்தில் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாத நிலையில் அவர்களை மீளவும் கொண்டு வருவதற்காக இவ்வாறு நடைபெற்றதோ தெரியவில்லை. ஆனால் ஒரு பலத்த சண்டை இடம்பெற்றிருக்கின்றது என்பதை இரண்டு தரப்பு செய்திகளும் தெளிவாக கூறுகின்றன. சாதாரணமாக விமானங்கள் செல்லவில்லை, அதற்கு மேலாக பல நூற்றுக்கணக்கான படையினர் சென்றிருக்கின்றார்கள் என்பது தெளிவாக வருகின்றது. அவ்வாறு சென்றவர்கள் மீட்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதாக அவர் கூறப்பட்டாலும் உண்மையான விடயங்கள் என்பன இப்பொழுதும் உண்மைக்கு அதாவது பொதுமக்களின் பார்வைக்கு தெரிய வராதவையாக இருக்கின்றன. ஆனால் இவர்கள் வெளியில் இருந்து இவ்வாறு அணுகுண்டு போன்றவற்றை கூட பாவிக்கலாம் என்கின்ற ஒரு அச்சநிலையை மக்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த நாளைய காலக்கெடு என்பது நகைச்சுவையானதாக அல்லாமல் ஒரு நிச்சயமாக ஒரு அதாவது தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டியது ஒன்றாக அமைந்து விட்டது என்பதில் இரண்டாம் கருத்துக்கு யாருக்குமே இடம் இல்லை. ஈரான் இழக்க வேண்டியதை விட அவர்கள் இருக்க வேண்டிய தேவை என்பது அவர்களுக்கு முக்கியமானதாக இருக்கின்றது என்றால் அது ஒரு நாடு. அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற நாடுகளிலேயே பெரிய நாடு. அதை விட அவர்களுடைய ஏவுகணை திறன் என்பது தற்பொழுது அந்த உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக வந்திருக்கின்றது. இஸ்ரேல் இழப்புகளை சந்திக்கின்றது, மத்திய கிழக்கின் ஏனைய நாடுகள் இழப்புகளை சந்திக்கின்றன. எனவே அவர்கள் கூட தங்களுடைய ஆயுத பலத்தை பிரயோகிப்பதாக இந்நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளலாம்.